ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கே செல்வகுமார். ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. காரணம் கேட்டிங்கன்னா, ரொம்ப பிஸி, ஏகப்பட்ட ஆர்டரு. எடுத்த ஆர்டர் முடிக்க முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன். பசங்க ஊருக்கு போனவங்க நிறைய பேர் வரல. ஒரு 2 ஃப்ரெஷர் எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணி பண்ணிட்டு இருந்தா ரொம்ப டிலே ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் செட்டப் கேஜ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5க்கு 1.5க்கு 1.5 4 பார்ட்டிஷனாக பண்ணியிருக்கோம். இது மாதிரி ஒரு 15 பீஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு 5 பீஸு 4 பீஸ் மட்டும் ஒயிட்டு, மீதி எல்லாமே பிளாக்கு. கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் டைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃப்ரண்ட்டில் மாட்டுற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு பாக்ஸு அவர் கொடுத்தாரு சாம்பிள், அதே மாதிரி வேணுன்றதுனால இப்போ மாட்டி அவருக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சேன். அந்த பாக்ஸ் தான் இதில் இருக்குது. இந்த மாதிரி பாக்ஸ் மாட்டுறதுக்கப்புறம் சைடில் பெரிய டோர் வரும். இந்த மாதிரி பெரிய டோரு. அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஃபீடருக்காக டோர். அந்த ஃபீடர் டோர் கூட எப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லாங் கப்பு. அந்த கப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிரில் போட்டு கொடுக்குறோம். இந்த கஸ்டமர் கேட்டதால இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் இருக்குன்னு சொன்னார். அப்புறம் வாட்டருக்கு வந்து அதேமாதிரி நார்மலாக ஒரு கப்பு வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, இந்த பக்கம் பாக்ஸ் வந்தால் இடிக்குமே, மேலே இங்கே ப்ரீடிங் பாக்ஸ் டோர் வச்சுருக்கீங்களேன்னு சொல்லிட்டு. பாக்ஸ் வந்து இந்த அளவு தான் வரும். அவங்களோட பாக்ஸ்லாம் இந்த ஸ்ட்ரைட்டில் ஜாஸ்தி வருமா, இந்த ஹைட்டு 10 இன்ச்சு தான் வரும்னு சொன்னார். அதனால இதை ஆக்சஸ் பண்ண முடியும் அவங்களால சொன்னதில் இங்கே நான் வச்சுருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர், ஃபீடு, பெரிய டோர், ப்ரீடிங் பாக்ஸ் டோர் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் முடிஞ்சிடுச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரே எடுக்கிற மாதிரி இந்த மேலே இருக்க ஃப்ரேம் நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி போடுற மாதிரி இதுவும் டிஸ்மேண்டில் டைப் தான். இந்த மாதிரி ஒரு 15 கேஜ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே போல்ட் நெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல தான் பண்ணியிருக்கோம். வீலில் போடலை, ஏன்னா வீல் போட்டால் ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட். அதனால வீல் போடாமல் ஜஸ்ட்டு நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து கஸ்டமர் பிளேஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபைனல் செக்அப் பண்ணுவோம். ஏன்னா அங்கே போயிட்டு அவங்க ஸ்க்ரூ மேட்ச் ஆகலை, இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதுக்காக நம்ம இங்கே ஃபைனல் செக்அப், எல்லா ஸ்க்ரூ மேட்ச் ஆகிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம இங்கே ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம கஸ்டமர் பிளேஸ்க்கு இங்கேருந்து நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. இந்த ஒயிட்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரே சைடு டோர் வைக்கக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த கேஜில் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பெரிய டோர் வருது, அப்போ ரைட் சைடில் பாக்ஸ் வரும், ப்ரீடிங் பாக்ஸ். அடுத்த கேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பெரிய டோரும், லெஃப்ட் சைடில் ப்ரீடிங் பாக்ஸ். இப்படி மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. அப்போ பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் வரும் அப்படின்றதுக்காக இப்படி வச்சுருக்காங்க. ஓகே, கஸ்டமர் என்ன கேட்கணும் நம்ம செஞ்சு கொடுக்க வேண்டியதான் நம்மளோட வேலை. அவங்க சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். ஒயிட்டுக்கு அதேமாதிரி ஒயிட் ட்ரே போட்டிருக்கோம். இதுல இன்னொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி டோர் வேண்டாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரி வேணும்னு. சரி, அவருக்காக இந்த மாதிரியும் பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ்ல, எல்லாம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஒவ்வொருத்தருக்கும் நான் உட்காந்து மெனக்கெட்டு ஒன்று பண்றதா இருக்கு. சரி, கஸ்டமரோட திருப்தி தான் நம்மளோட திருப்தி. பாருங்க, இந்த டோர் தான். இந்த மாதிரி டோர் கேட்டார் ஒரு ஹைதராபாத் கஸ்டமரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி டோர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னால அவருக்கு இந்த மாதிரி டோரும் பண்ணியிருக்கோம். இதுலயே லாக்கும் வச்சுட்டோம். இது திறந்து மூடுறது ஈஸியாக தான் இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜை பற்றி உங்களுக்கு மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ரொம்ப நாள் ஆச்சு கேஜ் வீடியோ போட்டு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி மார்க்கெட் இல்லைன்றது எல்லாருக்கும் தெரியும். அது இல்லாமல் நான் ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நினைக்கிறேன்னா, இங்கே வந்து நம்ம இருக்க இடத்துல வந்து பிரிட்ஜ் வருது, நேஷனல் ஹைவே பிரிட்ஜ் வருது. மதுரவாயில் டு ஹார்பருக்கு ஒரு பிரிட்ஜ் வருது. அந்த பிரிட்ஜினால நம்மளோட இடத்துல வந்து அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் வருதுனால நம்ம காலி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால நான் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்கேன். அதனால இடமும் கிடைக்கல. எங்க போனாலும் ரெண்ட் ரொம்ப அதிகமாக சொல்றாங்க. இவ்வளோ வருஷம் நம்ம இங்கே ஓட்டிட்டோம், ஒரு 5 வருஷமா. இப்போ வேற இடம் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் மிஷின்லாம் இப்போ டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. வேற இடம் போனதுக்கு அப்புறம் தான் கேஜ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜை பற்றி தகவல் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 9941 344 041. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.